ப்ராப்ளம்ஸ் நீங்கள் இன்னும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் இன்னும் இந்த 3 ஃபேக்டர்ஸை லேர்ன் பண்ணலன்னு தான் அர்த்தம். அதை இப்போவே லேர்ன் பண்ணுங்கள். இட்ஸ் ப்ராக்டிஸ் டு பர்ஃபெக்ஷன் சீரீஸ் எபிசோட் 9. நான் கோகிலவாணி. இது குமரவர்ண மாதிரி கிரியேஷன்ஸ். பீட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற இடம் அப்படின்னாலே அதோட அவுட்புட் எடுக்கிறதுக்கு தான். பட் அது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. இந்த 3 ஃபேக்டர்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, கிளாத் ஃபிக்ஸிங். கிளாத்தை வந்துட்டு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தட்டி பார்க்கும்போது இந்த மாதிரி சவுண்டு வரணும். நம்பர் 2, ஒரு ஸ்டிச்சுக்கும் இன்னொரு ஸ்டிச்சுக்கும் சென்டரில் நம்ம எவ்வளோ பீட்ஸை வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இருக்குது. நம்மளோட கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது எவ்ரி சிங்கிள் பீடுக்கும் நடுவில் நீங்கள் ஸ்டிச் கொடுக்கணும். ஆப்வியஸாக இது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நம்மளோட அவுட்புட் பார்க்கும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஓகே, நம்பர் 3 பார்த்துட்டிங்கன்னா ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் சென்டரில் எந்த கேப்பும் இல்லாத மாதிரி தான் நம்ம பீட் போடணும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் எப்படி போடணுங்கிறத சொல்லித்தரேன். ஓகே, எப்பயும் போல் நான் இப்போது நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மேலே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பீடை இன்சர்ட் பண்ணணும். இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி பீடை நீடிலிருந்து த்ரெட்டுக்கு லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃப்ரேம்க்கு கீழே த்ரெட்டை நீங்கள் இழுக்கும்போது எக்ஸாக்டான பாயிண்ட்டுக்கு நம்மளோட பீட் வரும். அதுக்கப்புறமா எகெயின் நீடில் பஞ்ச் பண்ணி எப்பயும் போல் ஃப்ரேம்க்கு கீழே த்ரெட்டை ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு நீடில் மேலே எடுத்து 180 டிகிரிக்கு கிளாக் வைஸ்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் ரொட்டேட் பண்ணி எடுங்க. இதே ப்ராசஸ் தான் நமக்கு ரிப்பீட் ஆக போகுது. இப்போ நெக்ஸ்ட் பீட் போடுறேன் பாருங்கள். சேம் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் நான் வந்துட்டு பீடை த்ரெட்டில் லோட் பண்ணியிருக்கேன். கீழே த்ரெட்டை இழுக்கிறேன். கரெக்டாக பீட் வந்துட்டு அதோட பொசிஷனுக்கு வருது. இன்னும் கொஞ்சம் கூட நீடில் வச்சு நம்ம பின்னாடி தள்ளணும் அப்படின்னா நல்லாவே நெருக்கமாக போகும் பீடு. ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் சென்டரில் கேப் இல்லாமல் வரும். தென் அதுக்கப்புறம் அகெயின் நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கணும். இதே மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு பீட் போட்டுட்டு ஃபைனலாக எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். பீட் ஒர்க்கில் எண்ணாட் 2 டைப்ஸில் போடலாம். அந்த 2 டைப்ஸையும் ஷார்ப்னஸ் எடுக்கிறதுக்கான டிப்ஸையும் நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணிகிட்ருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.